السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى. السلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل نبي صلى الله عليه وسلم أعوذ برب الناس. மக்களின் இரட்சகனை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன். மலிக்கின் நாஸ், மக்களை அரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கு. இலாஹின் நாஸ், மக்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தெரிகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், யாரிடமிருந்து மறைந்து கொண்டு, ஹன்னாஸ் மறைந்து கொண்டு சில கெட்ட எண்ணங்களை தொடரக்கூடிய அந்த சைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த ஷைத்தான் ஆகிறவன் மக்களுடைய உள்ளங்களிலேயே சில கெட்ட எண்ணங்களை வஸ்வசாக்களை போடக்கூடியவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் மினல் ஜின்னதி வந்தாஸ், மக்களிலேயும் உண்டு ஜின்களிலேயும் உண்டு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆரம்ப சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை முழுமையாக அதை நாம் படித்து கேட்டோம். அல்லாஹ் அதற்கு எவ்வாறும் அமல் செய்யும் பாக்கியத்தை தருவானார். இப்போ நம்ம அடுத்ததாக குர்ஆனுடைய கடைசி சூறாவிலிருந்து ஆரம்பம் செஞ்சிருக்கோம். மக்களினுடைய புழக்கத்தில் உள்ளது. இந்த சூறாக்கள் எல்லாம் மக்கள் அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொண்டு நம்முடைய தொழுகைகள்ல அந்த சிந்தனையோடு தொடரும் பொழுது ஒரு மன ஓர்மை என்பது ஏற்படும். பொதுவாகவே தொழுகை என்பது மன ஓர்மையோடு தொழப்படக்கூடிய தொழுகை இருக்குது. அல்லாஹ்வின் உடனே கபூல் ஆகிடும். யாருடைய தொழுகையில் அவருடைய உள்ளம் எழுதியாத தொழுகை இல்லைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழும் பொழுது ஒரு ஓர்மை தேவைப்படும், அவசியம். ஓர்மையாக தொழுவது ரொம்ப அவசியம். அது எப்படி ஓர்மையாக தொழுவது? அது தானா வராது. அதற்காக வேண்டி பயிற்சி எடுக்கணும். எல்லாத்துக்குமே பயிற்சி இஸ்லாத்துல எடுத்தோடையுமே எல்லாமே இருக்கிறாரு. அதற்கு சில வழிகளை சொல்லி கொடுப்பாங்க. மன ஓர்மையோடு துள்ளுறதுக்கு சில வழிகள். அதில் ஒன்று, உது செய்ய ஆரம்பித்ததிலிருந்து தொழுகை முடியும் வரைக்கும் யார்கிட்டையுமே பேசக்கூடாது. உது செய்ய ஆரம்பிச்சுட்டாலே முடிச்சு. நம்ம தொழுகைக்காக போக ஆரம்பிக்கிறோம். தேவையில்லாத பேச்சுக்கள், யார்கிட்டையும் பேசாம நேராக பள்ளி வந்தது, குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, ஏதாவது சும்மா கூட உட்காந்துருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, உலக சம்பந்தப்பட்ட பேச்சு. இரண்டாவது வழிமுறை, தொழுகும் பொழுது தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை நம்ம என்ன ஓதணும் அப்படி நம்ம முதல்ல கேட்கணும். நம்ம காதால நம்ம ஓதுறதை கேட்கணும். அப்படி கேட்கணும்னு சொன்னா மன ஓர்மை இருக்கும். இப்படி நம்ம ஓதுறது நம்மளே கேட்கறது. இங்க பாட்டுக்கா 4 டேப்டிகார் மாதிரி தான். ஆன் பண்ணா எப்படி பயானம் ஓடுதோ, ஆன் பண்ணா எப்படி கீதம் ஓடுதோ, அதே மாதிரி தக்பீர் கட்டினா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டில் தான் நம்ம இது தானா சுபானத்துக்காக போகும். இப்போ ஒருத்தவங்களை சனா சொல்லுங்கன்னா தடுமாறுவாரு, திடீர்னு கேட்டோம்னு சொல்லலாம். அதே தக்பீர் கட்டிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு தான் நம்ம. அதனால என்ன ஓதுறோமோ அது நம்ம காது கொடுத்து கேட்கணும். நம்ம ஓதுறதுல கவனத்தை செலுத்தணும். அப்படி செலுத்தினால் மன ஓர்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் எழுதுறாங்க. அதை தாண்டி
அர்த்தங்களை விளங்கி தொழுவதற்கு இது ரொம்ப சிறப்பு. இன்னும் மன ஒருமையை அதிகப்படுத்திக் கொள்ளும் ஒரு நிலைப்பாடு. அதற்காக வேண்டித்தான் இந்த கடைசி பக்கத்துல இருந்து நம்ம தப்சீர் ஆரம்பிக்கப்பட்டோம். அல்லாஹ் ஆரம்பத்தையும் இறுதியையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்குவானாக. அதற்கு காரணமாக நம்மளையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. ஏன்னா பெரிய பாக்கி குரானுடைய விஷயத்துல எவ்வளோ தப்சீர்கள் இருக்கு குரான். அதுல எல்லாத்தையுமே சொல்ல முடியலன்றாலும் ஏதோ ஒன்றாவது தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லல அதை சொல்லலைங்கிறத விட ஒரு குலோகத்தில் நாசம் ஓதணும். இதுக்கு நிறைய தப்சீர்கள் உலகத்தில் எழுதுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டாங்க கூட ஏதாவது ஒரு 2 விஷயமாவது தெரிஞ்சுக்கிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம திருப்திக்கிறோம். அதை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக நம்ம உருவாகணும். கேட்கிறோம், உட்காந்தோம், போகணும்னு இல்லை. மாஷா அல்லாஹ் தப்சீர் கிளாஸுக்கு போனோம், நல்லா நடத்தினாங்க, சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அப்படின்னு பாராட்டுறது பெருதில்லை. சொன்ன விடயத்தின் பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கும். அதுதான் அசல் நோக்கம். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில 5 கேள்வி கேட்காம எந்த ஒரு அடியான இடத்தை விட்டு நகர முடியாதுன்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கேட்பா, நீ கற்றதின் பிரகாரம் எவ்வளவு அமல் செஞ்ச அப்படின்னு சொல்லு. அல்லாஹ் இப்படி கேட்க மாட்டா, நீ எவ்வளவு கத்துக்கிட்ட, எவ்வளவு கத்துக்கிட்டப்பா அப்படின்னு நல்லா கேட்க மாட்டான். நீ எவ்வளவு வேணாலும் கத்துக்க, ஆனா கற்றதின் பிரகாரம் அமல் எவ்வளவு. யாரு கற்றதின் பிரகாரம் அமல் செய்வாரோ இதுதான் பயனுள்ள கேள்வி. நாளைக்கு அவருக்கு நன்மையாக நிற்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கற்றதின் பிரகாரம் அமல் செய்யறது வாழ்க்கையில் ஒரு தடவையாக செஞ்சது. ஒரு விஷயத்தை கேட்டோம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்முடைய அமல்களை கொண்டு வந்தது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இல்முக்கும் அமலுக்கும் தொடர்பு வச்சிருக்கிறாங்க. இல்மும் அமலுங்கிறது இது தனி இது தனி இல்லை. இல்மு உள்ளவங்க அமல் செய்யல, நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பிடிக்கப்பட்டுருவாங்க. அமல் செய்யறாங்க ஆனா இல்மு இல்லை, தொழுவுறாங்க, இப்படி தொழுவுன்னு தெரியல, நிறைய தொழுகிறார் அவர் பாட்டுதான். ஆனா நம்ம தொழுது கூடுமான்னு கூட அவருக்கு சந்தேகம். ஏன்னா இல்மு இல்லை. இவரு நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பிடிப்படுவார். அப்ப இல்மும் இருக்கிறது, அமலும் இருக்கிறது. இரண்டுமே சேர்ந்ததுக்கு அல்லாஹ்கிட்ட கபூலியது, ஒப்புக்கொள்ளப்பட்டது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திர்ல உலமாக்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவான். நம்ம அதிகமா பட்டமளிப்பு விழாக்களுடைய மஜ்லிஸ்களை கேட்டிருக்கோம். இன்னமா யஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. என் அடியார்களில் எல்லாருமே என் அடியார்கள் தான், ஆனா அவர்களில் அறிந்தவர்கள் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் கோடிட்டு காட்டான். இப்ப நம்ம இதோட நிப்பாட்டல, அல்லாஹ் இங்க இதான் இந்த விஷயமே. இதை தொடர்ந்து அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா வ யர்ஜூன திஜாரத்தன் லன் ததுர். இங்க சொன்னா இல்மு, இங்க சொல்ற அமல். உலமாக்கள் சொல்றாங்க, இல்மும் அமலும் முத்தலாசி, ஒன்றோடு ஒன்று பின்னக்கூடியது. முத்தபாது, இது வேற அது வேறலாம் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் அவர் அமல் செய்யலன்னா அல்லாஹ்கிட்ட தப்பிச்சுப்பாரு அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு பார்வை இருக்குது, அல்லாஹ்வுடைய பார்வை, ரஹ்மத்தான பார்வை. அதுல யாரு வேணாலும் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம கேரண்டிக்கிறதா நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுக்கவும் கூடாது. ஒரு பெரிய பெரிய ஆலிமா கூட அமல் செய்யல, தொழுவதுன்னே கூட வச்சுக்கோங்களேன், ஓதியிருக்காரு தான், ஆனா தொழுவ கூட மாட்டாரு. அவரை பார்த்து கூட நம்ம தவறா பேசிடக்கூடாது, மட்டமா தாழ்த்திடக்கூடாது. நம்ம எடுத்து சொல்லலாம், அவ்வளவுதான். நம்ம தருகை தான் நம்முடைய வேலை, எடுத்து சொல்லலாம். இப்படி செய்யுங்களே, நீங்களே இருக்கீங்களே, முன்மாதிரியான அது இப்படி செய்றீங்களே, எடுத்து சொல்லதான் நம்ம கடமை. ஆனா அவரை கூட மட்டம் தாழ்த்தி இவர் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவாரு, அல்லாஹ்வுடைய நரகத்துல போடுறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அது வித்தியாசமானது. நாளைக்கு மறுமையில தான் பார்ப்போம். இது நம்ம ஏன் சொல்றோம்னா, இருக்கிறத எடுத்து சொல்றது நம்முடைய கடமை. மெஜாரிட்டி பார்வை தான், இல்மு இருந்தால் அமல் இருக்கணும், அமல் இருந்தால் அங்கே இல்மு இருக்கு. இதுதான் மெஜாரிட்டி பார்வை.
மைனாரிட்டி பார்வை தனியாக விட்டுருணும். அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, அது அவருடைய விருப்பம். நாளைக்கு ஒரு விபச்சாரி பெண்மணி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், ஒரு ஆபிதான பெண்மணியை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு விபச்சாரி பெண்மணி ஒரு நாய்க்கு தன்னுடைய ஆடையால ஒரு பகுதியை ஈரத்துல நினைச்சு அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்தா. இந்த ஒரு செயல் அல்லாஹ்க்கு பிடிச்சிருச்சு. ஒரு ஆபிதான பெண்மணி ஒரு பூனைக்கு ஒழுங்கான முறையில அந்த பசிக்கு பால் புகட்டல, இது அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. அப்ப அல்லாஹ் இங்க அமலை பார்க்கறது இல்லை, அஹ்லாக்கை பார்த்து தேர்ந்தெடுத்துப்பான். அல்லாஹ் எதை கொண்டு எப்படி யாரை எப்படி தேர்ந்தெடுப்பான் சொல்லவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா ஹதீஸ் எழுதுன ஒரு முஹத்தீஸ், இமாம்கள் கிதாபுல எழுதுறாங்க. அவங்க இப்படி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல பேனாங்கிறது இப்படி தொட்டு இப்படி எழுதுறது தான் இங்கு. அப்போ ஒரு இங்கு கீழே சொட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த இங்கை ஒரு ஈ உக்காந்து குடிச்சிட்டு உக்காது. ஒரு ஈ அந்த ஈயை பார்க்குறாங்க, தொத்தி உள்ளான்னு. சரி, ஒரு கணம் அப்படியே ஒரு சிந்தனை குடிச்சிட்டு போகுது, அது விரட்ட வேண்டாம் அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டாங்க. அது எஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது லைட்டாக அப்படி தொட்டு உட்காந்து எழுதுறாங்க. அவங்களுடைய இறுதி காலம் அஜல் மௌத்து வந்துருச்சு, மௌத்தா போயிட்டாங்க. அவங்களுடைய மாணவர் ஒருத்தர் உஸ்தாத கனவுல பார்க்குறாரு. உஸ்தாத கனவுல பார்க்கணுன்னு அவர் கேட்ட வார்த்தை, நல்லா அவங்கள்ட்ட எப்படி கலந்துருக்காங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ பெரிய முஹத்தீஸ், ஹதீஸ்களை நபியுடைய வார்த்தைகளை உம்மத்துக்கு எடுத்து எழுதி சொன்னீங்க. அவங்க சொன்னாங்க அல்லாஹ் என்ன மன்னிச்சுட்டாங்க. அடுத்த வாரத்தை அவரை கேட்கிறாரு, எந்த அமலை கொண்டு அல்லாஹ் அவங்க மன்னிச்சாங்க? தெரிஞ்ச நம்மளும் அமல் செய்யலாம்ல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஹதீஸ் எழுதுனேன் அப்படி எழுதுனேன் எதையுமே சொல்லலை. ஒரு நாள் நான் எழுதிட்டு இருந்தேன், ஒரு ஈ உட்காந்து குடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த ஈயை நான் துரத்தி உள்ளான்னு நினைச்சேன், ஆனால் துரத்தலை. அதுக்குண்டான இருந்துச்சு, அதை அனுபவிக்கணும்னு சொல்லி அது பிடிக்கிற வரைக்கும் நான் உட்காந்து அமைதியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. இந்த அமலை கொண்டு அல்லாஹ் என்ன சொன்னா, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன். அது கவுலுல் பதியில இந்த சம்பவத்தை இருக்கிறான். இன்னொரு முஹத்தீஸ் எதை கொண்டு அல்லாஹ் அவனை மன்னிச்சான்னு எழுதும்போது அவங்க சொல்றாங்க, நான் எப்போதுமே நபி அப்படின்னு எழுதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சல்லுன்னு எழுத மாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஃபுல்லாக தான் எழுதுவேன். இந்த அமலை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நபியுடைய பேரை ஃபுல்லாக தான் எழுதுவேன். எப்போதுமே நபியுடைய பேரை கேட்டால் ஃபுல்லாக தான் சொல்லணும், முழுமையாக எழுதணும். அதனால இது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நம்ம காதுகளில் கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம உருவாகும். என்று சொன்னால் குர்ஆன் என்பது நூர், இருளிலிருந்து ஒரு மனிதனை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியதுதான் குர்ஆன். ரொம்ப இருளிலிருந்து மனிதனை வெளிச்சத்தின் பக்கம், வழிகேட்டிலிருந்து ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியது குர்ஆன். குர்ஆனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னா, தௌஹீத் ஏகத்துவத்தை ரிசாலத் எத்தி வைப்பது. தௌஹீத் ரிசாலத் ஆகிரத், இந்த மூன்று தான் குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படையான நோக்கம். அல்லாஹ் தஆலா நபி அவங்களுக்கு நுபுவத் பட்டம் கொடுத்த உடனே சஃபாவுடைய மலையில் நின்று கொண்டு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். தௌஹீதை எத்தி வச்சாங்க, ஏகத்துவத்தை. தௌஹீதுன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வை போன்ற சக்தி, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உலகத்துல யாருக்குமே கிடையாது. லைஸ கமிஸ்லி ஷை, அவனுக்கு இணை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அந்த தௌஹீத ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறது தான் அசல் நோக்கமே. இது கூறாங்க அல்லாஹ் ஒருவனுக்கு தான் பறைசாற்றுறது. நினைத்திருக்கிற அல்லாஹ் நல்லடியாருடைய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல நீங்க சொல்றான், குல் நபியை சொல்லுங்க, அஊது பிரப்பின் நாஸ், மக்களுடைய இரட்சகன், மலிக்கின் நாஸ், மக்களுடைய அரசன், இலாஹின் நாஸ், மக்களுடைய ரப்பு, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுவேன் என்று இந்த வார்த்தை. நீங்க பாருங்க, ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு. ரப்பு, ரப்புன்னு சொன்னாலே நமக்கு தெரியும், படைத்து பரிபாலிக்கக்கூடிய. ரப்புனா யாருக்கு சொல்லுவாங்க? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு மனிதனை கண்காணிப்பது, அவனுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறது, அவனுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறது. இதுக்கு பேர் தான் ரப்பு. நான் ஒரு அடிமையை அந்த காலத்தில், நவீன காலத்துலாம் அடிமையை வாங்குவாங்க, விலைக்கு வாங்குவாங்க.
இப்போ நான் அடிமை நான் வாங்கிட்டேன்னு சொன்னால் நான் ரப்புன்னு சொன்னால் அந்த அடிமைக்கு நான் எஜமான். அப்போ அந்த அடிமைக்கு உண்டான எல்லா செலவினங்கள் பொறுப்புலாம் எனக்கு தான். அதே போல தான் நம்ம யாரு ரப்புங்கிறவோ அல்லாஹ், நமக்கான ரப்பு யாரு அல்லாஹ். அந்த அல்லாஹினுடைய அபுதுகள் அடிமைகள் தான் நம்ம. இப்போ அந்த வார்த்தையை கொண்டு தான் இவங்க முதல்ல ஆரம்பிக்கப்படுது. குல் அஊது பிரப்பின் நாஸ். இதே ரப்பை கொண்டு தான் சூறாவுடைய ஆரம்பம், இபுத்திதா. சூறாவுடைய இபுத்திதா ஆரம்பம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய முடிவு என்ன? குல் அஊது பிரப்பின் நாஸ். ஆரம்பமும் ரப்பு, குர்ஆனுடைய இறுதியும் ரப்பு. ஆரம்பம் இறுதி இது அனைத்துமே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பறைசாற்றுறது. இந்த குர்ஆனை முழுமையாக யார் எடுத்து நடப்பாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அந்த மக்கள் வந்துவிடுவார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல 3 தடவை அல்லாஹ் சொல்றான். பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். 3 தடவை சொல்லப்படுது. அல்லாஹுடைய அந்த பெயரை 3 தடவை சொல்லப்படுது. ரப்புனாலும் அல்லாஹ் தான், மலிக்குன்னு சொன்னாலும் அல்லாஹ் தான், இலாஹு அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் தான். ரப்பின் நாஸ் அப்படிங்கிறத எதை குறிக்குது? உலமாக்கள் எழுதுறாங்க, சிறிய வயது ஒரு சின்ன பிள்ளை தனக்கு பசிக்குது, ஏதோ ஒரு தனக்கு தேவை இருக்குது. அந்த சின்ன பிள்ளை யாருடைய பாதுகாப்புல இருக்கும்? அத்தா அம்மாவுடைய பாதுகாப்புல தான் இருக்கும். ஒரு வயசு வளர்ற வரைக்கும் ரொம்ப கவனிச்சு பார்த்துப்பாங்க. ஒரு 5 வயசுக்குள்ள 7 வயசுக்குள்ள கவனம் இல்லாமல் அப்படி விட்டுருவாங்க. ஏதோ தெருவுக்கு போவோம், விளையாடும், பள்ளிக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், அப்படியே வரும். ஆனால் சின்ன பிள்ளைய ரொம்ப கவனத்தோடு பார்த்துப்பாங்க. ஊர்ல பிள்ளைங்க, நடக்கிற பிள்ளைங்களை. இப்போ அந்த பிள்ளை தனக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுது, பசிக்குதுன்னு சொன்னால் உடனே அம்மாவை அழைக்கும். அதே நேரத்தில் அந்த அம்மாவை அழைக்கும் போது பேர் சொல்லி கூப்பிடுது. உதாரணமாக பாத்திமான்னு இருக்கு, பாத்திமான்னு கத்துது பிள்ளை. அம்மா அடுப்பாங்கல் அடிக்கிறாங்க. பெருசாக அம்மாவுக்கு ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இதோ வராது. ஏதோ கேட்குது, பேரு எங்க யாரும் போறாங்கன்னு தெரியுது, யாரும் போறாங்கன்னு தெரியுது அப்படி யோசிச்சு அப்புறம் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதே குழந்தை அம்மான்னு சொல்லி கூட்டுடுச்சுன்னா பதறி அடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. இதுதான் அம்மாவுக்குள்ள வார்த்தைக்குண்டான மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட், ஒரு பிரதிபலிப்பு தான். அதே அந்த பிள்ளை அம்மான்னு கற்றுச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு பின்னாடி ஆச்சு அப்படின்னு சொல்லி புள்ளன்ட்டு அப்படியே விளையாடுறாங்க. அதே போலத்தான் இருக்கும். இந்த அடியார்கள் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது அல்லாஹ் உடனே அவர்களை நோக்கி வருகிறான். எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்புடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பே அப்படின்னு கூப்பிடும் பொழுது உடனே அல்லாஹ் என் அடியானேன்னு சொல்லி கேட்பார். 2வது மலிக்கின் நாஸ். இதனுடைய ஹிக்மத் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், வாலிபர்கள் ஒரு வயதை அடைந்து வாலிப வயது வரைக்கும் அவனுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் உண்டான தொடர்பு. அரசர்கள் ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றிட்டால் நமக்கு கவலையை கொடுக்கும், ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டால் நமக்கு சில நேரங்களில் மாற்றமாக ஏற்படுத்திட்டால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த நேரத்திலையும் உனக்கு அரசன் அல்லாஹ். அந்த அல்லாஹை நோக்கி நீ வா, உனக்கான அந்த அரசனை அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் தான் மலிக்கின் நாஸ். என்றைக்குமே நமக்கான அரசன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசர்கள். அந்த அரசர்களை மாற்றும் சக்தி, அந்த அரசர்களை மாற்றக்கூடிய வல்லமை அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ அல்லாஹ் அடுத்து நீ எங்கே வேணாலும் போ, அல்லாஹ் தெய்வம். அதனால தான் மலிக்கின் நாஸ். 3வதாக உலமாக்கள் எழுதுறாங்க, இலாஹின் நாஸ், வயசான காலம். இப்போ எல்லாருமே தன் வாலிபத்தில் சின்ன பிள்ளையில செஞ்சதை விட்டுட்டு இப்போ பள்ளியை நோக்கி வருவாங்க. அல்லான்ட்டு இருந்துருவாங்க. மஅபூது அல்லாஹை வணங்குவதற்காக வந்துடுவாங்க. தன்னுடைய அபிதயத்தை அல்லாஹுக்கு வெளிப்படுத்துறதுக்காண்டி. இப்போ யாரை நாடி வருவோம்? இலாஹ், ஒரே இறைவனை வணங்க இப்போ மனம் முழுவதும் திரும்பி வந்துடுவான். அந்நேரத்தில் நமக்கு தேவையானவன், நமக்கு தேவைப்படக்கூடியவன் ஒரே இறைவன் யாரு? அந்த அல்லாஹ் தான்.
அந்த 3 கட்டமும் சிறுமை, வாலிபம், வயோதிகம், இந்த 3 நிலையிலும் நமக்கு தேவைப்படுவது, நம்ம தேவையாகுவது யார்கிட்டன்னு சொன்னா அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான். அந்த அல்லாஹ்விடத்தில் தேவையாக இருப்பதனால்தான் அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தாக ஒரு நுக்தாவாக உலமாக்கள் இங்கே எழுதுறாங்க. 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் என்று 3 தடவை அல்லாஹுடைய பெயர் இங்கு உச்சரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஷைத்தான்களுடைய அந்த ஊசலாட்டங்களை பற்றி சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் தஆலா அடுத்த வாரம் இது சம்பந்தமாக நாம் பார்க்கலாம். நோன்புடைய இந்த காலம் வருவதனால தஃசீரும் அதே செவ்வாய்க்கிழமை நடைபெறும். ஆனால் மஹ்ரிபுக்கு பிறகு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை முடிந்தவுடன் ஒவ்வொரு வாரமும் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். எல்லாரும் வந்து கலந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதை இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் அல்லாஹ் என்று அவனோடு நாம் தேவையுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.